அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைய தினம், அதாவது 4ஆம் திகதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு நாளைய தினம் இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய 78வது சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த தினத்திலே நாட்டினுடைய பல நிகழ்வுகள், தலைநகரம் கொழும்பு உட்பட நாட்டின் பல மாகாணங்கள், பல மாவட்டங்கள் தோறும் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள், நிறுவனங்கள், காரியாலயங்களில் பல நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த வகையிலே நாங்களும், அதாவது குறிப்பாக முஸ்லிம் சமூகமாகிய நாங்களும் இந்த சுதந்திர தினத்தினுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நாங்களாகவே சில நிகழ்வுகளை இல்லாது விட்டாலும், ஆனால் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலின்படி எந்த நாட்டில் எந்த மண்ணில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த நாட்டுக்கு, அந்த மண்ணுக்கு விசுவாசமானவர்களாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே இன்று ஒரு அமைதியான சூழ்நிலை, அமைதியான சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகள், பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலப்பகுதியாக இது இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியல் யாப்பின்படி நீண்ட காலமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். பல உரிமைகளை, அதாவது சமய ரீதியான, கலாச்சார ரீதியான, சமூக ரீதியான பல உரிமைகளை இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாட்டுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் மதிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்புகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் சில முஸ்லிம் நாடுகளிலே கிடைக்காத, இல்லாத உரிமைகள், சுதந்திரங்கள், ஏன் அதிகாரங்கள் கூட இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகமாகிய எங்களுக்கு இருப்பதனை விரிவாக, ஆழமாக இந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பை பார்க்கின்ற பொழுது நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த கால அரசியல் முறைகளிலே, ஆட்சி முறைகளிலே பல கசப்பான நிகழ்வுகள் இடம்பெற்று இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் இங்கு பேச வேண்டிய அவசியமில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு அமைதியான நிலைமை இந்த நாட்டிலே காணப்படுவதனால் எங்களுடைய பங்களிப்பையும் நாளைய தினம், அதாவது 4ஆம் திகதி பிப்ரவரி 2026ஆம் ஆண்டு ஆகிய நாளைய தினம் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, அதாவது மதரசாக்கள் இருக்கின்றன, அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த இடங்களிலே இந்த நாட்டினுடைய அமைதி, சமாதானம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும், இந்த நாட்டு மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை பெற்று பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீழ்ச்சி பெறுவதற்கும் நாங்கள் சில சமய ரீதியான சடங்குகளை, விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக பிரார்த்தனைகளை நாங்கள் செய்யலாம். குர்ஆனை ஓதி நாங்கள் தமாம் செய்யலாம். அதனோடு இணைந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடலாம். குறிப்பாக சமய நிறுவனங்களிலே இவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. உண்மையில் அனைத்து விடயங்களும் அல்லாஹு தாலாவினால் தான் நடைபெறுகின்றது என்ற ஈமானிய உணர்வுடன், கொள்கையிலே நாங்கள் வாழக்கூடியவர்கள். எங்களுடைய பிரார்த்தனைகள், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் இந்த நாட்டிலே ஒரு அமைதியான, சமாதானமான, நீண்டகால, அதாவது நிரந்தரமான ஒரு நிலைமையினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்து விடலாம். அந்த வகையிலே சமய ரீதியான சில விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, சுதந்திர தினம் என்பது 3 வெளிநாட்டு ஆட்சியாளர்களினால் நாங்கள், எங்களுடைய வளங்கள், இந்த நாடு கடந்த காலங்களிலே களவாடப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தால் போர்த்துகேயர் வந்திருக்கின்றார்கள். போர்த்துகேயர் என்ற காலனித்துவம் இருந்திருக்கின்றது. ஒல்லாந்தர் என்ற ஒரு வெளிநாட்டு ஆட்சியாளர்களுடைய காலனித்துவம் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றது. இறுதியாக பிரிட்டிஷ்
காரர்களின் ஆங்கிலேயர்களின் ஆட்சி இருந்திருக்கின்றது. இத்தகைய கிட்டத்தட்ட 500 வருடங்கள் அவ்வாறு இந்த நாடு இருந்திருக்கின்றது. ஆனால் இறுதியாக 1948ஆம் ஆண்டு நாங்கள் பூர்த்தியான ஒரு சுதந்திரத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த வகையில் அந்த சுதந்திரம் சிறிய சிறிய விடயங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அன்பானவர்களே, இந்த வரலாற்று ரீதியான விடயங்கள் இந்த சமூகத்துக்கு எங்களுடைய சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்ற உரிமைகள் என்பவற்றினை கவனத்தில் எடுத்து நாளைய தினம் மலர இருக்கின்ற 78வது சுதந்திர தினத்தை நாங்களும் அனுஷ்டிக்க முன்வருவோமாக என கேட்டு கொள்ளுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.